காவிரியில் கர்நாடக அரசு பவானி மற்றும் காவிரி ஆற்றில் காவிரி நீர்ச்சிக்கலை தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடும்படி காவேரி மேலாண்மை வாரியம் போராடிய இரும்பு பெண்மணி அம்மா அவர்கள். காவிரி நீர் பங்கீடு விவகாரத்துல பல தசாப்தங்களா நம்ம தமிழ்நாடு போராடிட்டு இருந்துச்சு. இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்ல, நம்ம தமிழக விவசாயிகளோட உயிர் பிரச்சனை, உரிமை பிரச்சனை. கிட்டத்தட்ட 37 வருஷமா தமிழகம் கர்நாடகம் இடையே காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பா பிரச்சனை தீவிரமா நடந்துட்டு இருந்துச்சு. காவிரி நீரை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எந்த மாநிலத்துக்குமே அந்த உரிமை இல்லை. இது புரட்சி தலைவி அம்மாவோட வெறும் சபதம் மட்டுமில்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமையை யாருக்காகவும் விட்டுத்தரக்கூடாதுன்னு உறுதியா நின்ன அம்மாவோட துணிச்சல். காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவை அமைக்க வலியுறுத்தப்படும். இதில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 1990 ஜூன் 2ஆம் தேதி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு 1991 ஜூன் 25ஆம் தேதி தமிழகத்துக்கு 205 TMC நீர் வழங்க வேண்டும்னு ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. ஆனா கர்நாடக அரசு அந்த தீர்ப்பை மதிக்கல. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரமாட்டோன்னு கர்நாடகம் விடாப்பிடியா இருக்க, எங்க உரிமையை விட்டு தர மாட்டோம்னு தமிழ்நாடு இன்னும் விடாப்பிடியா நின்னாங்க. 1993 சென்னை மெரினா கடற்கரையில புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா 80 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து நம்ம தமிழகத்தோட உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி எந்த முதல்வரும் செய்ய துணியாத புரட்சி தலைவி அம்மா அவர்களோட இந்த போராட்டம் தான் காவிரி நதிநீர் பங்கீடு வழக்குல மாபெரும் திருப்பு முனையா அமைஞ்சது. அதோடு தொடர்ச்சியா புரட்சி தலைவி அம்மா காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும், அதை அரசிதழ்ல வெளியிடணும், தமிழக விவசாயிகளுக்கான உரிமையை நான் எப்படியாச்சும் மீட்டு தருவேன்னு சட்ட ரீதியா தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. புரட்சி தலைவி அம்மாவோட தீவிர முயற்சியாலையும் தொடர் போராட்டங்களாலையும் 2013 பிப்ரவரி 20 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி உத்தரவு அம்மா சொன்ன மாதிரியே மத்திய அரசிதழ்ல வெளியிடப்பட்டது. வெற்றி கிடைத்திருக்கிறது, மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறது. மத்திய அரசிதழில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. 30 ஆண்டு காலமாக நான் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த 30 ஆண்டு காலத்தில் உண்மையாகவே இன்றுதான் ஒரு சாதனை புரிந்ததாகவும் ஒரு நிறைவும் மன நிறைவும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவி சொன்னது போல 22 ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றிய தமிழ்நாடே கொண்டாடுச்சு. நம்ம தமிழகத்தோட உயிர் நாடியான காவிரிய நமக்காக போராடி வாங்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாதான். காவிரி வழக்குல அம்மா எடுத்த உறுதியான முடிவுகளையும் அம்மாவோட துணிச்சலையும் பார்த்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை காவிரி தாயின்னு கொண்டாடினார். காவேரி நதிநீர் பிரச்சனையில் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை உச்சநீதிமன்றம் மூலம் போராடி மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்து தமிழக மக்களின் உரிமையை நான் நிலைநாட்டியுள்ளேன்.